சுபான்சு சுக்லா எது குறித்து ஆய்வு செய்கிறார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எலும்பு ஆரோக்கியம். சோ இப்போ ஆக்சின் ஸ்பேஸ் நிறுவனத்துடைய, அதாவது ஆக்சின் ஸ்பேஸ்ங்கிறது மனிதர்களை விண்ணுக்கு அனுப்புவதற்கான பணியை வந்து செய்துட்டு வராங்க. அந்த ஆக்சின் ஸ்பேஸ் நிறுவனத்துடைய ஆக்சின் போர் திட்டத்தின் கீழ் 4 விண்வெளி வீரர்கள் வந்து விண்ணுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் நம்ம இந்திய வீரர் சுபான்சு சுக்லா. அவர் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க, சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு. அங்கே ஒரு 14 நாட்களுக்கு ஆய்வு செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா இப்போ அவங்க செய்யக்கூடிய ஆய்வுகள் ஒன்றாக இப்போ எலும்பு ஆரோக்கியம் தொடர்பாக அவர் ஆய்வு செய்வதாக தெரிவிச்சிருக்காங்க. சுபான்சு சுக்லா என்பவர் பாத்தீங்கன்னா நம்ம ககன்யான் திட்டத்துக்கு விண்ணுக்கு அனுப்புவதற்காக தேர்வு செய்யப்பட்ட வீரர்கள் ஒருத்தர் தான் சுபான்சு சுக்லா. இப்போ அவர் வந்து ஒரு அனுபவத்திற்காக இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பப்பட்டிருக்காரு. 14 நாட்களுக்கு 60 ஆய்வுகள் அவர் மேற்கொள்வார் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு ஆய்வாக இப்ப எலும்பு ஆரோக்கியம் குறித்து அவர் ஆய்வு செய்வதாக தெரிவிச்சிருக்காங்க. எலும்பு ஆரோக்கியம்னா இப்போ நுண்ணீர்ப்பு விசை இருக்கு இல்லையா? அந்த நுண்ணீர்ப்பு விசை சூழலுக்கு ஏற்ற மாதிரி எலும்பு பாத்தீங்கன்னா எலும்புல மாற்றம் ஏற்படுது, சுருங்குறது, விரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு எலும்புல மாற்றம் ஏற்படுது. அந்த எலும்புகள் செயல்படும் விதம் இதை கண்டுபிடிச்சு அதன் மூலமா பூமியில எலும்பு புரை சிகிச்சையை சிறப்பாக மேற்கொள்வதற்காக தான் இந்த ஆய்வு வந்து அவர் மேற்கொள்றாரு. அது மட்டும் இல்லாம விண்வெளியில நுண்பாசி மாதிரிகளையும் இவர் நிலைநிறுத்தியிருப்பதாக இப்போ தெரிவிச்சிருக்காங்க. சுபான்சு சுக்லா என்பவர் பாத்தீங்கன்னா லக்னோவை சேர்ந்தவர்.